கார்த்திகை தீபம் சீரியலில் நாளைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ பார்க்கலாம். என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மண்டபத்தில் எல்லாமே தயார் நிலையில் இருக்குது. பொண்ணையும் மாப்பிள்ளையும் வர சொல்லுங்கள், தாலியை பிரித்து மாற்றி கட்டணும் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க. அப்போ ரேவதி ரூமுக்கு போகிறாங்க. என்ன யோசிக்கிறாங்கன்னா ராஜாவை பற்றி தான் யோசிக்கிறாங்க. ராஜாவை பற்றி புரிஞ்சிக்கவே முடியலையே, எல்லாத்தையும் எப்படியும் சரி பண்ணிட்டாரு, நான் மகேஷை எப்படி காப்பாற்ற போகிறோம், நமக்கு ஏதாவது பிரச்சனை ஆகிடும்னு நினச்சேன். ஆனால் என் மேலே எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவரே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாரு. அவரை புரிஞ்சிக்கவே முடியலையே, அவர் இவ்வளோ நல்லவராக இருப்பாருன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கலையே. நாளுக்கு நாள் ராஜாவை பற்றி நிறைய விஷயம் தெரிய வருது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ தான் மணவரையில் கூப்பிடுறாங்க. பொண்ணையும் மாப்பிளையும் தயார் நிலையில் வர சொன்னோன்னே ரேவதி கரெக்டாக பட்டு புடவெல்லாம் கட்டி உட்காந்துருவாங்க. அதுக்கு ராஜாவும் அழகாக மாப்பிள்ளை மாதிரி ரெடியாகி அந்த இடத்துல வந்துடுறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, புது தாலியை எடுத்து கொடுத்து இந்த தாலியை பொண்ணு கழுத்தில் போட்டுட்டு நீங்கள் வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எல்லா சடங்கையும் ஒன்று ஒன்றா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ சந்திரா என்ன சொல்கிறாங்கன்னா, இவன் எப்படியாவது மாட்டி விட்டுறலாம் அப்படின்னு எவ்வளவோ நம்மளும் பிளான் பண்ணுறோம். ஆனால் இவன் ஒவ்வொரு விஷயத்திலும் தப்பிச்சுக்கிறான். எப்படியாவது ஏதாவது ஒன்று இவனுக்காக சிக்காமலாக போயிடும். என்ன தான் இவனை பண்ணுறதுனே தெரியல. நம்ம பிளானையும் சொதப்பிடுறான், இவனும் சாமுண்டீஸ்வரியை காப்பாற்றி விட்டுறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் டென்ஷனாக யோசிக்கிறாங்க. நம்ம ராஜா என்ன பண்ணுறாருன்னா, பொண்ணுக்கு இந்த புது தாலியை போட்டு விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே புது தாலியை கழுத்தில் மாட்டி விடுறாங்க. ரேவதியும் ரொம்ப சந்தோஷமாகவே இந்த தடவை ராஜா மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக அந்த தாலியை ஏற்றுக்கிறாங்க. இன்னொரு சாமுண்டீஸ்வரியோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனையும் எல்லாம் சால்வ் ஆகிட்டுருக்கு. இந்த தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷனும் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. இனிமே அந்த மகேஷை ரேவதி கிட்ட எப்படியாவது நெருங்க விடாமல் பார்க்கணும். அதுதான் அடுத்த வேலை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சாமுண்டீஸ்வரி யோசிச்சுட்டு, உங்கள் 2 பேருக்கும் ஜோடி பொருத்தம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க.